ஹாய், இன்னியோட கடை வந்து லாஸ்ட் நாள் முடிய போகுது. அவ்வளோதான். இனிமேல் வந்து கடை போட மாட்டாங்க. எங்களுக்கு வந்து இதுதான் வந்து லாஸ்ட் நாள். லாஸ்ட்டு இட்லி இறக்க போகிறேன். அடுப்பெல்லாம் அனுப்பிச்சாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், பாதி பொருள் இங்கேருந்து எடுத்துட்டோம். இன்றைக்கி ஒரு நாள் வந்து லாஸ்ட்டு போட்டுடலாம் அப்படின்றதுக்காக இன்றைக்கி போட்டு முடிச்சாச்சு. இதோட வந்து கடை ஓவர். இதுக்கப்புறம் கடை நடக்காது. அது நினைக்கும் போது கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. குழந்தைங்களுக்கு நான் சொன்னேன், நாலுலேருந்து இட்லி கடை இருக்காது, ஒரு சட்னி தான் போடுவேன், அட்லீஸ்ட் ஒரு சட்னி இல்லை ஒரு சாம்பார் தான் போடுவேன்னதுக்கு ஐயோ வடகறி இருக்காதா வடை இருக்காதான்னு கேட்டுனுக்குறாங்க. இவங்களுக்கு நான் வடை செஞ்சு சட்னி செஞ்சு சாம்பார் செஞ்சு கொடுக்குறதுக்குள்ளே போதும்னு இருக்குது. இதில் யாருக்கு ரொம்ப வருத்தம்னா எனக்கு தான் வருத்தம். ஏன்னா காலைல எழுந்து அவங்களுக்கு இப்போ லீவுன்றதுனால எதுவும் தெரியாது, ஒரு 6-7 மணிக்கு எழுந்தால் கூட செஞ்சிடலாம். ஆனால் ஸ்கூல் டைமில் டிஃபன் செய்யணும், லஞ்சு செய்யணும். ஐயோ அது நினச்சாலே ஏன்னா இந்த மே மாதம் முடியுது அப்படின்னு இருக்குது. ஸோ பார்க்கலாம், பரவாயில்ல. கொஞ்சம் என்ன இருந்தாலும் அவங்களுக்கு நம்ம ரெஸ்ட்டு கொடுத்தே ஆகணும். ரொம்ப முடியல அவங்களால. அதனால தான் சரி கொடுத்துருவோம். இதுக்கப்புறம் எப்படி இருந்தாலும் நம்ம தான் செஞ்சாகணும். அதுக்காக அப்போ காலங்காலமாக செஞ்சுருக்கிறவங்களாம் லஞ்சு டிஃபனு ஸ்நாக்ஸுன்னு செய்கிறவங்களாம் பாவம் இல்லை. அந்த மாதிரி அவங்கள நினச்சி நம்ம மோட்டிவேஷன் ஆகி போய்கிட்டே இருக்க வேண்டியது தான். ஸோ வந்து கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்தாலும் நம்ம இது யதார்த்தத்தை ஏற்றுக்க தான் வேணும். சரியா? லாஸ்ட்டு வந்து இதில் நான் 2 இது தான் ஊற்றி வச்சுருக்கேன். ஏன்னா மாவு சுத்தமாக காலி. மாவு குண்டானே கழுவி கவுத்துட்டேன் நான். அது என்னவோ தெரில, இட்லி காலம் மூட போகணும் போது இட்லி இன்னும் நல்லா புசு 5 மணி வருது. அதை பார்க்கும்போது இன்னும் துக்கமாக இருக்கு. ஐயோ என்னடா இட்லி இவ்வளோ நல்லா வருது அப்படின்ட்டு. பொங்கல் செஞ்சு சாப்பிட்டதெல்லாம் வேறு. இதோட அவ்வளோதான். சாமான் வந்து கடை சாமான் கழுவுறது இதுதான் லாஸ்ட். இதுக்கப்புறம் கழுவ மாட்டோம். ஆல்ரெடி கழுவி முடிச்சிட்டேன். இப்போ வந்து லாஸ்ட்டாக இன்றைக்கி வந்து இட்லி பார்த்தாமல் பொங்கல் செஞ்சோம். அந்த குண்டான தான் இப்போ கழுவிட்டுருக்கேன். இட்லி கடை முடித்து சாமான் கழுவி பொங்கல் செஞ்சு சாப்பிட்டு மீதி இருக்க சாமானையும் கழுவி முடிச்சுட்டு இப்போ வந்து நம்ம துணி துவைக்கவும் வந்தாச்சு. நிறைய பேர் வந்து கேட்ட கொஸ்டின் என்னென்னா, ஏன் கடையை மூடுறீங்க, நீங்கள் பண்ணக்கூடாதா, யாரையாவது ஆள் வச்சு பண்ணக்கூடாதா அப்படின்றது தான் கேள்வி இங்கே நிறையவே இருந்துச்சு. என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து எனக்கு அந்த பக்குவம் வராது. அது ஒரு விஷயம், முக்கியமான விஷயமா இருக்கும். ஒருத்தர் நல்லா செஞ்சுட்டு அதை வந்து நம்ம செய்கிறன்ற பேரில் அதை கெடுக்க நான் விரும்பலை. அது ஒரு பாயிண்ட், மேஜர் பாயிண்ட்டு. ஏன் குக்கிங் வீடியோலாம் போடுறீங்க, இது தெரியாது அவங்களுக்குன்னு கேட்பீங்க. எனக்கு தெரியும். இருந்தாலும் அந்த அளவுக்கு அவ்வளோ செய்கிறதுக்கு அளவுக்கு எனக்கு அளவும் தெரியாது. அதை பண்ணுற அளவுக்கு எனக்கு பொறுமையே கிடையாது. ஆனால் அம்மா வந்து ரொம்ப வருஷமாக செய்கிறதுனால அவங்களுக்கு அது பழகிடுச்சு. அவங்க டக்குன்னு பார்க்காம கூட எடுத்து போடுவாங்க. ஆனால் என்னால் அப்படி பண்ண முடியாது. அதுதான். இன்னொன்று வந்து அவங்களுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. அவங்களால வந்து எதுவுமே செய்ய முடியாது. அவங்க தான் எப்படி இருந்தாலும் செஞ்சு கொடுக்கணும். அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குமே. அதுவும் இல்லாமல் இன்னொரு பாயிண்ட் என்ன, குழந்தைங்க வந்து 7:45 ஸ்கூலுக்கு போய் ஆகணும். அவங்களும் நான் ரெடி பண்ணணும். அவங்களுக்கு லன்ச் ரெடி பண்ணணும், ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணணும். ஸ்நாக்ஸ் வந்து நம்ம கடையிலேருந்து வாங்கி வைக்கிற ஜங்க் ஃபுட்டாக இருக்கக்கூடாது, ஃப்ரூட்ஸ் தான் இருக்கணும். நம்ம வந்து செஞ்சு கொடுக்குற ஸ்நாக்ஸாக இருக்கணும். இது வந்து டெய்லி நான் ஃப்ரூட்ஸே வைக்க முடியாது. டெய்லி ஏதாவது செஞ்சு கொடுக்கணும். ஸோ ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது செய்யணும். அதுக்கு வந்து எனக்கு டைம் ரொம்ப தேவைப்படும். அப்போ போய் நான் வந்து டிஃபன் கடை நான் பண்ணுற மாதிரி இருந்தால் என்னால் அதை பண்ண முடியாது. ஸோ வந்து இது எனக்கு 2வது பாயிண்ட்டு. இன்னொன்று வந்து ஆள் வச்சு பார்த்துக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன தான் நம்ம ஆள் வச்சாலும் நம்ம கடையில் நம்ம இருந்து செய்கிற மாதிரி ஒரு இது வராது. அதுதான் இங்கே ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா இப்போது அம்மா செய்யும்போது யாராவது கூட நம்ம எப்போவுமே வந்து ஒருத்தர் ஒரு வேலையை செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப் இல்லாமல் செஞ்சாலே நல்லா செஞ்சுருவாங்க. ஹெல்ப் நான் பண்ணுறேன் நீ பண்ணுறேன்ட்டு ஆளுக்கு வந்து அதையும் வந்து டிஸ்டர்ப் பண்ணி செய்கிறவங்களும் வந்து டென்ஷன் ஆகி அது மாதிரி ஒரு விஷயம் வேணாம். எதுக்கு இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறாங்க. நம்ம ரஜினி வந்து 7ஆம் எட்டில் வந்து 6-8லேயே நீ ஓய்வு எடுக்கணும்னு வர. ஆனால் 8 வரைக்கும் அவங்க வந்துட்டாங்க. ஸோ வந்து அவங்களுக்கு வேணாம், இனிமேல் ரெஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ரெஸ்ட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இதுதாங்க ரீசன். அதுக்கப்புறம் வந்து குழந்தைங்க ஸ்கூல் படிப்பு, இதுக்கப்புறம் அவங்க பெரிய பிள்ளை ஆகிறாங்க, பெரிய கிளாஸ் போகிறாங்க. அவங்களுக்கான படிப்புக்கு தேவையானலாம் நம்ம பார்க்கணும். அவங்கள வந்து அவங்க செஸ்ஸில் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க. அதுக்கு நாங்கள் டோர்னமெண்ட் கூப்பிட்டு போகணும். அடிக்கடி டோர்னமெண்ட் போகிறோம். இப்போ கூட நாங்கள் 5 நாள் டோர்னமெண்ட் போயிருந்தோம். ஸோ வந்து இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால எங்களால் கண்டினியூ பண்ண முடியலன்றது தான் யதார்த்தமான உண்மை. ஓகேவா? இப்போ வரைக்கும் அதுதான் போயிட்டுருக்கு. வந்து துணி துவைச்சிட்டு இதை காய வச்சுட்டு இதுக்கு நடுவில் நான் வந்து என்னோடய யூடியூப் வேலையும் நான் பார்க்கணும். அதையும் நான் பார்த்துட்ருக்கேன். ஏன்னா எனக்கு அதுவும் வந்து ரொம்ப முக்கியம். இந்த வேலையெல்லாம் வீட்டு வேலையை முடிச்சுட்டு குழந்தைங்கள இம்பார்ட்டன்ட், அதாவது குழந்தைங்கள வந்து இந்த மே மாதம்லாம் டியூஷன் அனுப்பிட்டுருக்கேன். அந்த டியூஷன் போயிட்டுருக்காங்க. ஸோ வந்து டியூஷன் போயிட்டுருக்கும் போது அவங்க வந்து வீட்டுக்கு வரும்போது அவங்களுக்கு டிஃபன் ரெடியாக இருக்கணும். ஏன்னா 8 மணிக்கு வராங்க. அதனால அவங்களுக்கு டிஃபன் ரெடியாக இருக்கணும். அதையும் நான் பார்க்கணும். இந்த இடைப்பட்ட கேப்பில், அதாவது ஒரு 12 மணிலேருந்து ஒரு 3 மணி வரையும் தான் நாங்கள் ஃப்ரீயாக இருக்கோம். அந்த ஃப்ரீ டைம்லேயே வந்து நம்ம வேலையை பார்த்துக்கலாம் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். அதாவது என்னோடய யூடியூப் வேலையை பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு.
நம்ம வந்து ஹஸ்பண்டையும் எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா அவர் பாவம் வேலைக்கு போயிட்டு வர்றது வரைக்கும் ரொம்ப வந்து கஷ்டம். ஸோ வந்து அவருக்கும் ரொம்ப நம்ம ஸ்ட்ரெஸ் கொடுக்க வேணாம், முடிஞ்ச அளவுக்கு நம்மளே கற்றுக்கலான்னு சொல்லிட்டு இந்த ஹெட்டிங் போடுறது, தம்ப்லைன் போடுறது இதெல்லாம் நானே கற்றுக்கிட்டேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கற்றுக்கிட்டேன். அதான் கற்றுக்கிட்டதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இனிமேல் போக போக வந்து வீடியோ எடுக்கவும் கற்றுக்கணும், நிறைய விஷயங்களை கற்றுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி ரொம்ப நாள் முன்னாடி ஒரு விஷயம் சொல்லியிருப்போம், ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, ஹஸ்பண்ட் வந்து ஒரு விஷயம் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம், அது யாருக்கும் இது வரைக்கும் சொல்லலைன்னு. அதுக்கான நேரமும் கூடிய விரைவில் வரும்னு நினைக்கிறேன். அதையும் நாங்கள் சொல்கிறோம் என்னன்ட்டு. வேறு என்னங்க அடுத்து நம்ம நாங்கள் சொன்ன மாதிரி எங்கள் இட்லி கடை முடிய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கான வேலையை நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம். இப்போ வந்து இதை இடிக்கிற ப்ராசஸில் இறங்கிட்டோம். இங்கேருந்து ஷீட்டெல்லாம் வந்து எடுத்துட்டோம். இது எங்கள் வீடா அப்படின்ற மாதிரி எங்களுக்கே இதுவாக இருக்குது. ஃபுல்லாகவே க்ளோஸாக இருந்ததா, இப்போ ஓப்பனாக இருக்கிறது ஒரு மாதிரி என்னவோ நம்ம வெளியே நிற்கிறோம், வெட்ட வெளியில் கட்டாத வீட்டில் நிற்கிற மாதிரி இருக்குது. பரவாயில்ல, இதுவும் ஒரு அனுபவம் தான் நம்மளுக்கு. என்ன இடிக்கும் போது எனக்கே, அதாவது ஒரு 10 வருஷம்தான் இருக்கும், எனக்கே இவ்வளோ வருத்தமாக இருக்குது. பாவம் அவங்க காலங்காலமாக ஒரு 40-50 வருஷம் கிட்ட அந்த கடையில் இருந்திருக்காங்க. அழுதுருவாங்க அவங்க. ஏதாவது கேட்டால் செம்ம டென்ஷன் ஆகிடுவாங்க. உங்களால தான் நம்மளை காட்டுவாங்க. நீங்கள் தானே சொன்னீங்கன்னுவாங்க. நம்ம சரி ஓகே, அவங்களுக்காக ரெஸ்ட்டு கொடுக்கறதுக்காக அதுதான் இது வந்து இதுதான். ஐயோ, அந்த இட்லி கடை வேறு இது பண்ணுறாங்களா? என்னப்பா இது? ஐயோ, அடுப்பு இப்போ எடுத்துருவாங்களா? ஏங்க அடுப்பு எதுக்குங்க எடுக்கிறீங்க? அடுப்பு இருக்கட்டுமே. ஐயோ, அது சொல்லுவாங்கள்ல, எங்களோட உழைப்பெல்லாம் இந்த மாதிரி செதிலாக நொறுங்கி வருதேப்பான்ற மாதிரி இருக்குது. அவருக்கு என்ன கோவமோ, இந்த இட்லி கடை மேலே நல்லா வேகமாக உடைக்கிறாரு. கல் அப்படி பேத்தணும். இதில் என்ன தெரியுமா, எதனால் நாங்கள் இதை இடிக்கிறோன்னா, 2-3 டைம் வந்து உள்ளேயே கல் அப்படி பேத்துன்னு உள்ளே ஊந்துருச்சு. எண்ணெய் குண்டான்லாம் நசுங்கி போச்சு. அதோட சிலிண்டரில் வச்சுருக்கோம் அந்த மழை டைமில். அதனால் அது ரொம்ப ரிஸ்க் வேணான்னு சொல்லிட்டு இப்போ முன்னாடி அங்கே வர டேங்க் ஒன்று இருக்குல்ல, எடுத்துட்டாமல் பக்கத்து வீட்டில் வந்து உட்காருவோம்ல. அந்த வீடெல்லாம் கவர்மெண்ட்லாம் இடிச்சிட்டாங்கன்னா பக்கத்து வீட்டில் வந்து உட்காந்துக்க வேண்டியதாக இருக்குது. வீடெல்லாம் இருக்குது, நம்ம தான் இடிக்கணும். இருந்தாலும் வந்து ஒரு மனசு கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல. ஓகே, ஆனால் இது அப்படியே மாறப்போகுது. நம்ம வந்து அவங்களுக்கு ரெஸ்ட்டு கொடுக்க போகிறதும் நம்மளோட வேலைக்காக வந்து நம்ம பண்ணுறோன்னும் போது ஓகே தான் அப்படின்னு தோணுது. இப்போ இது இடிச்சிட்டு எதிரில் வந்து நாங்கள் வேறு ஏதாவது கடை கட்டி விட்டுடலாம் அப்படின்னு பார்த்தோம். கடை கட்டின அடுத்த செகண்டு அவங்க இட்லி கடை போட்டுடலாமான்னு கேட்பாங்க. ஆனால் வேணாம், இதுக்கு மேலே அவங்கள ரொம்ப நம்ம இது பண்ண வேணான்னு விட்டுட்டோம். சரி ஓகேங்க, அடுத்தடுத்த வேலைகள் நடக்கும்போது நம்ம அடுத்தடுத்த வீடியோவை போடலாம், சரியா? அது வரைக்கும் நம்ம வீட்டுக்குள்ளே போயிடலாம். ஏன்னா மண் ரொம்ப பறக்குது. அதுவும் இல்லாமல் 4 குழந்தைங்களும் வேறு உள்ளே வச்சுருக்காங்க. எப்படி இருந்துச்சுன்னா, இதில் தான் உட்காந்து சாப்பிடுவாங்க. அதையும் வந்து இடிக்க போகிறாங்க. அது உள்ளே வந்து அது சும்மாவே உளுந்து என்ன சொல்லுவாங்களே, உளுத்து போயிருக்குதுன்ட்டு அந்த மாதிரி ஆயிடுச்சு அந்த பில்டிங். அதனால தான் அதை நாங்கள் பிரிச்சுட்டு வேறு கட்டலான்னு பாருங்கள். ஆனால் சொல்லும்போது இந்த வீட்டில் இந்த ரூமில் தான் நாங்கள் ஆதி காலத்தில் இருந்தோன்னு வேறு சொன்னாங்க. பாவம், அது உள்ளே இருந்தோன்னும் போது, இந்த வீடு கட்டும் போது இது உள்ளே தான் இருந்தாங்க. அதில் இருந்து மொத்த சாமான் இந்த வீட்டுக்குள்ள சின்னதில் போட்டுட்டு அப்படியும் இட்லி கடை போட்டாங்க. ஆனால் இப்போ அது இல்லைன்னும் போது அவங்களுக்கு தூக்கமே வரல. நான் என்ன சொன்னேன், அம்மா சாப்பிட்டீங்களா, கொஞ்ச நேரம் படுங்கம்மா, அதுக்குள்ளே முடிச்சிருவாங்க அப்படின்னா அவங்க தூங்கவே மாட்டேன்றாங்க. பார்த்துனே இருக்காங்க. ஐயோ செங்கல் போகுது, பார்த்து இதுன்றாங்க. அதில் ரொம்ப வேறு மாதிரி எமோஷனல் வந்துடும். பரவாயில்லையா, இரு உள்ளே போயிடலாமா? உள்ளே போயிடு அம்மா. அந்த ரூம் இடிக்கிறாங்க, உங்களுக்கு என்ன தோணுது? ஏம்மா, என்னோட வாழ்க்கையே அதுலேருந்து ஆரம்பிச்சுட்டு தான். நல்லது கெட்டது 10 ரூபா வந்தது, ஒரு மக்களை காப்பாற்றுனது, ஒரு குடும்பத்தை தள்ளி வந்து 4 ரூபா பிள்ளைங்களுக்கு செலவு பண்ணது, ஒரு வீடு கட்டினது, எல்லாமே அந்த ரூம்லேருந்து தான் எல்லாமே நான் மேன்மையானேன். புரியுதா? இப்போ வந்து அது இடிக்கிறேன்னா மனசுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இட்லி கடை போடலே நான் குழந்தைங்க வருமே, அதில் பச்சை பசங்களும் போகுது, மழை பெய்யுது, தன்னாலே அது கொட்டுது. இடிச்சு பார்த்துல தொழில் படித்தேன். அந்த தொழிலால் தான் நான் இந்த அளவுக்கு நான் பிள்ளைகளை கற்றேன். 10 வருஷமாக குழந்தைங்க இல்லாத இருந்தது. அதில் பிள்ளைகளை பெற்றா அதில் குழந்தை குட்டி எல்லாத்தையும் நல்லது கெட்டது எல்லாத்தையுமே அதுலேருந்து தான் பார்த்தேன்.
4 ரூபா சம்பாதிச்சா கூட 4 ரூபா 10 ரூபா செலவு பண்ணிட்டு 20 ரூபா மிச்சம் பண்ணுவேன். அதுலேருந்து ஏதோ இந்த அளவுக்கு நான் இந்த அளவில் வந்து நிற்கிறேன். இப்போ அதோட அவசியம் முடிஞ்சு போன கதையாக போச்சு. என்னோட ஆசை அப்படிலாம் இல்லை. அது இடிச்சிட்டு மறுபடியும் புது ஆயுசு நம்ம கொடுக்க போகிறோம். அது ரொம்ப ஓடுது இல்லை, அதை நம்ம கட்ட போகிறோம், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. எல்லோரும் எனக்கு எப்படி இருக்கும்னா, பின்ன நான் வந்து 10 வருஷம் ஆயிடுச்சு. அதை இடிக்கும் போது மனசு கஷ்டமாக தான் இருக்கும். இப்போ தான் இங்கே நம்ம சமைக்க ஆரம்பித்தோம். அதுக்கு முன்னாடி வீட்டுக்கு சமைக்கிறதும் அங்கே தான் செய்ய ஆரம்பித்தோம். சாமி கும்பிட்றதுக்கு எல்லாத்துக்குமே அங்கே செஞ்சு தான் எடுத்துகிட்டு வருவோம் மேலே. அது பின்ன கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இதே இடிச்சிடுவீங்களா? உட்கார்றது அந்த இது? ஐயோ, அவ்வளோதான், ஃபைனலாக இது இங்கே உட்காந்து இதோட முடிக்க போகிறோம். இங்கே தான் உட்காந்து சாப்பிடுவோம். இப்படி உட்காந்துப்பாங்க, சாப்பிடுவாங்க, வச்சுப்பாங்க, அங்கே உட்காருவாங்க. இப்போ எதுவுமே இல்லாமல் போகுது. கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. சரி, பரவாயில்ல, அடுத்த வாட்டி நம்ம புது கடையோடு பார்க்கலாம். ஓகேவா?